அதிர்ஷ்டம் ஜோதிட ராசி நேயர்கள் அனைவருக்கும் செந்தில் பாபுவின் வணக்கம். மே மாதம் 5ஆம் தேதி முதல் மே மாதம் 11ஆம் தேதி வரை உள்ள இந்த வாரத்திற்கான ராசி பலன்களை பார்க்க போகின்றோம். இனி ராசிகளுக்கான பலன்கள். அதிர்ஷ்டம் நிறைந்த மேசராசி அன்பர்களே, தங்களது ஜென்ம ராசியிலேயே சூரியன் மற்றும் புதனும், ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு பகவானும், ராசிக்கு லாபஸ்தானத்தில் சனி பகவான் மற்றும் ராகு பகவானும், ராசிக்கு விரயஸ்தானத்தில் சுக்கிரனும் அமர்ந்து இருப்பதால் சில மேசராசி அன்பர்களுக்கு எவரை கண்டும் அஞ்சாத ஊக்கம் பிறக்கும். வெல்ல முடியாத பகைவர்களையும் தாங்கள் எளிதில் வென்று விடுவீர்கள். தாங்கள் மேற்கொள்ளும் நல்ல காரியங்களுக்கான முயற்சிகளில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும். திருமண வயது வந்தும் திருமணமாகாத அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு ஏற்ற காலமாக தற்சமயம் உள்ளது. தங்களது தந்தையின் வழியிலும் தாங்கள் நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும். சில அன்பர்களது வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் ராசி அதிபதியான செவ்வாயும், ராசிக்கு 5ஆம் இடத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் சில மேசராசி அன்பர்களுக்கு குழந்தைகள் வழியில் செலவுகள் அதிகரிக்கும். தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மற்றவர்கள் விஷயங்களில் தலையிட வேண்டாம். மே மாதம் 5ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன் ஆட்சி பெற்று அமர்ந்திருப்பதால் நல்ல பலன்களை வழங்குகின்றார். நல்ல மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். 4ஆம் இடமானது வீட்டை குறிப்பதால் 6 குளம் கடலோரத்தில் தங்களுக்கு புதிய வீடுகள் அமையும். தாயாரின் வழியில் நல்ல உதவிகள் கிடைக்கும். தாய் வழி சொத்துக்களும் கிடைக்கப் பெறுவீர்கள். மே மாதம் 8ஆம் தேதி அதிகாலை வரை தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன் நன்கு பலம் பெற்று அமர்ந்திருப்பதால் தங்களுக்கு ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் உண்டாகும். நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். வாழ்க்கையில் உயர்ந்த நிலையினை அடைவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். மே மாதம் 8ஆம் தேதி அதிகாலை முதல் மே மாதம் 10ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் நல்ல சுகமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். தங்களுக்கு பொருள் வரவும் தனவரவும் தாராளமாக இருக்கும். பகைவர்களே இல்லாத சூழ்நிலைகளும் சில மேசராசி அன்பர்களுக்கு ஏற்படும். செய்யும் தொழிலில் நல்ல வருமானம் வரும். மே மாதம் 10ஆம் தேதி பகல் முதல் மே மாதம் 12ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் சுப பலன்களை வழங்குகின்றார். இதனால் தங்களுக்கு வாகன வசதிகள் பெருகும். கௌரவம் உண்டாகும். மனைவியால் மகிழ்ச்சி ஏற்படும். செய்யும் தொழிலிலும் நல்ல வருமானம் வரும். வழக்குகளில் முன்னேற்றம் ஏற்படும். சுப்பிரமணியர் வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். குரு பகவான் வழிபாடு தங்களுக்கு யோகத்தை அளிக்கும். கலை நயம் மிக்க ரிஷபராசி அன்பர்களே, தங்களது ஜென்ம ராசியில் குரு பகவானும், ராசிக்கு 3ஆம் இடத்தில் செவ்வாயும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் சனி பகவான் மற்றும் ராகு பகவானும், ராசிக்கு லாபஸ்தானத்தில் சுக்கிரனும், ராசிக்கு விரயஸ்தானத்தில் சூரியன் மற்றும் புதனும் அமர்ந்து இருப்பதால் ரிஷபராசி அன்பர்கள் மேற்கொள்ளும் நல்ல காரியங்களுக்கான முயற்சிகளில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். தங்களுக்கு ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் இருக்கும். சில ரிஷபராசி அன்பர்களுக்கு செய்யும் தொழிலில் மாற்றங்கள் நிகழும். புதிய தொழில்கள் தொடங்குவதற்கும் வாய்ப்புகள் அதிகம். தாங்கள் மேற்கொள்ளும் அனைத்து காரியங்களிலும் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம். வேலை செய்யும் இடத்திலும் மேலதிகாரிகளின் ஆதரவும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கும். குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும். திருமணமாகாத அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் கேது பகவான் அமர்ந்து இருப்பதால் தங்களது பேச்சில் நிதானம் தேவை. மற்றவர்கள் விஷயங்களில் தலையிட வேண்டாம். தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம். மே மாதம் 5ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன் நல்ல நிலையில் அமர்ந்து இருப்பதால் தங்களுக்கு பணவரம்பு நன்றாக இருக்கும். புதிய ஆடைகள் கிடைக்கும். தாங்கள் செய்யும் முயற்சிகளில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். சிறப்பான இன்ப அனுபவங்கள் ஏற்படும். கணவன் மனைவிக்குள் நல்ல மன மகிழ்ச்சிகள் இருக்கும். மே மாதம் 5ஆம் தேதி மாலை முதல் மே மாதம் 8ஆம் தேதி அதிகாலை வரை தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் நல்ல மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். நீர்நிலைகள் நிறைந்த பகுதியில் தங்களுக்கு புதிய வீடுகள் அமையும். தாயாரின் வழியில் நல்ல உதவிகள் கிடைக்கும். தங்களுக்கு வழக்குகள் ஏதேனும் கோர்ட்டில் நடைபெற்றுக் கொண்டிருந்தால் அவற்றில் தங்களுக்கு சாதகமாக தீர்ப்புகள் கிடைக்கும். மே மாதம் 8ஆம் தேதி அதிகாலை முதல் மே மாதம் 10ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன் நன்கு பலம் பெற்று அமர்ந்திருப்பதால் நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். பொருள் வரவும் தனவரமும் தாராளமாக இருக்கும். வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த நிலையினை தாங்கள் எளிதில் அடைவீர்கள். மே மாதம் 10ஆம் தேதி பகல் முதல் மே மாதம் 12ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் நல்ல சுகமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். பொருள் வரவும் தனவரவும் நன்றாக இருக்கும். பகைவர்கள் தங்களை விட்டு விலகி செல்வார்கள். செய்யும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். துர்க்கை வழிபாடு தங்களுக்கு சிறப்பினை தரும். மகாலட்சுமி வழிபாடு தங்களுக்கு வளத்தை அளிக்கும். காலத்திற்கு தகுந்தாற்போல் முடிவுகளை மேற்கொள்ளக்கூடிய
மிதுன ராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் சூரியன் மற்றும் புதனும், ராசிக்கு 3ஆம் இடத்தில் கேது பகவானும், ராசிக்கு விரயஸ்தானத்தில் குரு பகவானும் அமர்ந்து இருப்பதால் மிதுன ராசி அன்பர்கள் தங்களது வெற்றியால் அதிகாரத்துடன் கூடிய பதவிகளை எளிதில் பெறுவீர்கள். அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் தங்களுக்கு ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் முயன்றால் எளிதில் அந்த வேலைகள் நடைபெறும். தாங்கள் மேற்கொள்ளும் அனைத்து காரியங்களிலும் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம். வேலை செய்யும் இடத்தில் மேல் அதிகாரிகளின் ஆதரவும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கும். சில அன்பர்களுக்கு பதவி உயர்வும் கிடைக்கப் பெறுவீர்கள். குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும். பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும். மற்றவர்கள் பாராட்டும் அளவிற்கு தங்களது செயல்பாடுகள் இருக்கும். தங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் செவ்வாயும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் சனி பகவான் மற்றும் ராகு பகவானும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் சுக்கிரனும் அமர்ந்து இருப்பதால் பெண்கள் விஷயத்தில் சற்று கூடுதல் கவனத்துடன் இருப்பது மிகவும் நல்லது. தாங்கள் எவ்வளவுதான் ஆற்றலும் செல்வாக்கும் படைத்தவராக இருந்தாலும் பகைவர்களாலும் நோய்களாலும் சில இன்னல்களை சந்திக்க நேரிடும். மற்றவர்கள் விஷயங்களில் தலையிட வேண்டாம். மே மாதம் 5ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு 2ஆம் இடமான குடும்ப வீட்டில் சந்திரன் ஆட்சி பெற்று அமர்ந்திருப்பதால் தங்களுக்கு பல வழிகளிலும் நன்மைகள் உண்டாகும். தனம் வீடாக இருப்பதால் வீட்டிற்காக செலவு செய்ய நேரிடும். சொத்து சுகம் ஏற்படும். பெயரும் புகழும் உண்டாகும். மே மாதம் 5ஆம் தேதி மாலை முதல் மே மாதம் 8ஆம் தேதி அதிகாலை வரை தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் தங்களுக்கு பணவரவு நன்றாக இருக்கும். தாங்கள் செய்யும் முயற்சிகளில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். இன்ப அனுபவங்கள் ஏற்படும். நண்பர்களின் சேர்க்கை அதிகரிக்கும். விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். கணவன் மனைவிக்குள் நல்ல மன மகிழ்ச்சிகள் இருக்கும். மே மாதம் 8ஆம் தேதி அதிகாலை முதல் மே மாதம் 10ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் நல்ல இன்பகரமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். 4ஆம் இடமானது வீட்டை குறிப்பதால் 6 குளம் கடலோரத்தில் தங்களுக்கு புதிய வீடுகள் அமையும். தாயாரின் வழியில் நல்ல உதவிகள் கிடைக்கும். தாய் வழி சொத்துக்களும் கிடைக்கப் பெறுவீர்கள். மே மாதம் 10ஆம் தேதி பகல் முதல் மே மாதம் 12ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன் நல்ல நிலையில் அமர்ந்து இருப்பதால் சுப பலன்களை வழங்குகின்றார். தங்களுக்கு பொருள் வரவும் தன வரவும் தாராளமாக இருக்கும். நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். வாழ்க்கையில் உயர்ந்த நிலையினை அடைவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். கால பைரவர் வழிபாடு தங்களது இடர்பாடுகளை நீக்கும். மகாலட்சுமி வழிபாடு தங்களது சிறப்பினை தரும். தெளிந்த சிந்தனையுடன் செயல்படக்கூடிய கடகராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 9ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் புதனும், ராசிக்கு லாபஸ்தானத்தில் குரு பகவானும் அமர்ந்து இருப்பதால் கடகராசி அன்பர்கள் பகைவர்களை பாராட்டும்படியான வெற்றிகளை பெறுவீர்கள். அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் தங்களுக்கு ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் முயன்றால் எளிதில் அந்த வேலைகள் நடைபெறும். பல தான தர்மங்களை செய்து கொண்டு மனைவி மக்களுடன் இன்பகரமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். சில கடகராசி அன்பர்களுக்கு இழந்த பதவிகள் திரும்ப கிடைக்கும். வேலை செய்யும் இடத்திலும் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும். சில அன்பர்களது வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. தங்களது ஜென்ம ராசியில் செவ்வாயும், ராசிக்கு 2ஆம் இடத்தில் கேது பகவானும், ராசிக்கு 8ஆம் இடத்தில் ராகு பகவான் மற்றும் சனி பகவானும் இருப்பதால் எந்த ஒரு செயலையும் தாங்கள் சற்று கூடுதல் கவனத்துடன் மேற்கொள்வது நல்லது. பண விஷயத்தில் யாருக்கும் ஜாமீன் கொடுக்க வேண்டாம். மற்றவர்கள் விஷயங்களில் தலையிட வேண்டாம். தங்களது உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் செலுத்துவது நல்லது. மே மாதம் 5ஆம் தேதி மாலை வரை தங்களது ஜென்ம ராசியிலேயே சந்திரன் அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். வாழ்க்கையில் உயர்வு பெறுவதற்கு நன்கு உதவி புரிவார். சிற்றின்ப சுகம் நன்றாக அமையும். பந்தயத்தில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். சில கடகராசி என்பவர்களுக்கு திடீர் பணவரமும் உண்டாகும். மே மாதம் 5ஆம் தேதி மாலை முதல் மே மாதம் 8ஆம் தேதி அதிகாலை வரை தங்களது ராசிக்கு 2ஆம் இடமான குடும்ப வீட்டில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் சுப பலன்களை வழங்குகின்றார். தன வீடாக இருப்பதால் வீட்டிற்காக செலவு செய்ய நேரிடும். சில கடகராசி அன்பர்களுக்கு அரசாங்கத்தின் மூலமாக பெயரும் புகழும் கிடைக்கும். மே மாதம் 8ஆம் தேதி அதிகாலை முதல் மே மாதம் 10ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன் நல்ல நிலையில் அமர்ந்து இருப்பதால் தங்களுக்கு பணவரமும் பொருள் வரவும் தாராளமாக இருக்கும். எடுத்த வேலையை திறம்பட வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். இன்ப அனுபவங்கள் உண்டாகும். கணவன் மனைவிக்குள் நல்ல மன மகிழ்ச்சிகள் இருக்கும். மே மாதம் 10ஆம் தேதி பகல் முதல் மே மாதம் 12ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன் நல்ல நிலையில் அமர்ந்து இருப்பதால் நல்ல மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். 4ஆம் இடமானது வீட்டை குறிப்பதால் 6 குளம் கடலோரத்தில் தங்களுக்கு புதிய வீடுகள் அமையும். தாயாரின் வழியில் நல்ல உதவிகள் கிடைக்கும். தாய்வழி சொத்துக்களும் கிடைக்கப் பெறுவீர்கள். சிவபெருமான் வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். சக்தி வழிபாடு தங்களுக்கு சிறப்பினை தரும். அதிகாரம் மிக்க சிம்மராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு
8ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் புதனும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் குரு பகவானும் அமர்ந்து இருப்பதால் சிம்மராசி அன்பர்கள் மேற்கொள்ளும் காரியங்களில் எளிதில் வெற்றி காண்பீர்கள். சில அன்பர்களுக்கு இழந்த பதவிகள் திரும்ப கிடைக்கும். இழந்த பொருள்களும் திரும்ப கிடைக்க பெறுவீர்கள். குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும். வேலை செய்யும் இடத்திலும் மேல் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும். சில அன்பர்களது வீட்டில் கட்டிட பணிகள் நடைபெறுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. தங்களது ஜென்ம ராசியில் கேது பகவானும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் சனி பகவான் மற்றும் ராகு பகவானும், ராசிக்கு விரயஸ்தானத்தில் செவ்வாயும் அமர்ந்து இருப்பதால் குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே மற்றும் தொழிலில் கூட்டாளிகள் இடையே கருத்து வேறுபாடுகள் தோன்றுவதற்கு வாய்ப்புகள் உள்ளதால் சற்று கூடுதல் கவனத்துடன் எந்த ஒரு காரியத்தை மேற்கொள்வது நல்லது. தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தங்களது பேச்சில் நிதானம் தேவை. மே மாதம் 5ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் சில சிம்மராசி என்பவர்களுக்கு பண விரயம் அல்லது பொருள் இழப்பு உண்டாகும். தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சில அன்பர்களுக்கு தொலை தொடர்புகளாலும் பிரச்சனைகள் நிகழ வாய்ப்புகள் உண்டு. மே மாதம் 5ஆம் தேதி மாலை முதல் மே மாதம் 8ஆம் தேதி அதிகாலை வரை தங்களது ஜென்ம ராசியிலேயே சந்திரன் அமர்ந்து இருப்பதால் சுப பலன்களை வழங்குகின்றார். தாங்கள் விரும்பிய பொருள்களை வாங்கி மகிழ்வீர்கள். சில சிம்மராசி என்பவர்களுக்கு மனதில் ஒருவித படபடப்பு இருந்து கொண்டே இருக்கும். மே மாதம் 8ஆம் தேதி அதிகாலை முதல் மே மாதம் 10ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு 2ஆம் இடமான குடும்ப வீட்டில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் பல வழிகளிலும் நன்மைகள் உண்டாகும். தன வீடாக இருப்பதால் வீட்டிற்காக செலவு செய்ய நேரிடும். சில சிம்மராசி அன்பர்களுக்கு அரசாங்கத்தின் மூலமாக பெயரும் புகழும் கிடைக்கும். மே மாதம் 10ஆம் தேதி பகல் முதல் மே மாதம் 12ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் தங்களுக்கு பணவரவு நன்றாக இருக்கும். தாங்கள் செய்யும் முயற்சிகளில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். இன்ப அனுபவங்கள் ஏற்படும். கணவன் மனைவிக்குள் நல்ல மன மகிழ்ச்சிகள் இருக்கும். நண்பர்களின் சேர்க்கை அதிகரிக்கும். விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். பல பைரவர் வழிபாடு தங்களது துயரை நீக்கும். தினமும் சூரிய பகவானை வழிபாடு செய்வது தங்களுக்கு நன்மையை தரும். புத்திசாலித்தனத்தால் வெற்றிகளை தன்வசமாக்கிக் கொள்ளக்கூடிய கன்னிராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் சனி பகவான் மற்றும் ராகு பகவானும், ராசிக்கு 8ஆம் இடத்தில் புதனும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் குரு பகவானும், ராசிக்கு லாபஸ்தானத்தில் செவ்வாயும் அமர்ந்து இருப்பதால் கன்னிராசி அன்பர்கள் மேற்கொள்ளும் நல்ல காரியங்களுக்கான முயற்சிகளில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். தங்களுக்கு எதிர்பாராத வகையில் பல வழிகளிலும் நன்மைகள் உண்டாகும். யாருடைய தயவையும் எதிர்பாராதவராக தாங்கள் இருப்பீர்கள். வேலை செய்யும் இடத்திலும் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும். குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும். திருமண வயது வந்தும் திருமணமாகாத அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு ஏற்ற காலமாக தற்சமயம் உள்ளது. சில அன்பர்களுக்கு செய்யும் தொழிலில் மாற்றங்கள் நிகழவும் வாய்ப்புகள் உண்டு. தங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் கேது பகவானும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு 8ஆம் இடத்தில் சூரியனும் அமர்ந்து இருப்பதால் குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே மற்றும் தொழிலில் கூட்டாளிகள் இடையே கருத்து வேறுபாடுகள் தோன்றுவதற்கு வாய்ப்புகள் உள்ளதால் சற்று கூடுதல் கவனத்துடன் எந்த ஒரு காரியத்தை மேற்கொள்வது நல்லது. தங்களது பேச்சில் நிதானம் தேவை. மே மாதம் 5ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் தங்களுக்கு ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் உண்டாகும். வெளியூர் பயணங்கள் மூலமாக நன்மைகள் நடைபெறும். எந்த ஒரு வேலையும் எளிதில் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் வழியில் நல்ல ஆதாயம் அடைவீர்கள். வேலையாட்களின் மூலமாகவும் நல்ல வருமானம் வரும். மே மாதம் 5ஆம் தேதி மாலை முதல் மே மாதம் 8ஆம் தேதி அதிகாலை வரை தங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் சில கன்னிராசி என்பவர்களுக்கு பண விரயம் அல்லது பொருள் இழப்பு உண்டாகும். சில அன்பர்களுக்கு தொலை தொடர்புகளாலும் பிரச்சனைகள் நிகழ வாய்ப்புகள் உண்டு. மே மாதம் 8ஆம் தேதி அதிகாலை முதல் மே மாதம் 10ஆம் தேதி பகல் வரை தங்களது ஜென்ம ராசியிலே சந்திரன் நல்ல நிலையில் அமர்ந்திருப்பதால் வாழ்க்கையில் உயர்வு பெறுவதற்கு நன்கு உதவி புரிவார். சிற்றின்ப சுகம் நன்றாக அமையும். பந்தயத்தில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். சில அன்பர்களுக்கு திடீர் பணவரவும் உண்டாகும். மே மாதம் 10ஆம் தேதி பகல் முதல் மே மாதம் 12ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 2ஆம் இடமான குடும்ப வீட்டில் சந்திரன் அமர்ந்திருந்தாலும் சுமாரான பலன்களை வழங்குகின்றார். இதனால் சில அன்பர்களுக்கு பண விரயம் அல்லது கௌரவ குறைவு உண்டாகும். சில அன்பர்கள் மேற்கொள்ளும் காரியங்களில் சிறு சிறு இடையூறுகள் ஏற்பட்டுக் கொண்டே இருக்கும். குரு பகவான் வழிபாடு தங்களது வாழ்க்கைக்கு மென்மையை தரும். மகாலட்சுமி வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். விரைந்து காரியங்களை முடிக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களை, தங்களது ராசிக்கு 7ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் புதனும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் செவ்வாயும், ராசிக்கு லாபஸ்தானத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் துலாம் ராசி அன்பர்களுக்கு மிகவும் யோகம் தரக்கூடிய காலமாக தற்சமயம் உள்ளது. தாங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகளில்
எளிதில் வெற்றி பெறுவீர்கள். குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும். வேலை செய்யும் இடத்திலும் மேல் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும். சொந்த தொழில் புரிபவர்களுக்கு நல்ல வருமானத்தை பார்க்கக்கூடிய காலமாக தற்சமயம் உள்ளது. முகம் கொடுத்து பேசாதவர்களும் தற்பொழுது நட்பு பாராட்டுவார்கள். எந்த ஒரு செயலிலும் திறம்பட வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய மன பக்குவமும் சில துலாம் ராசி அன்பர்களுக்கு ஏற்படும். தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் சனி பகவான் மற்றும் ராகு பகவானும், ராசிக்கு 6ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு 8ஆம் இடத்தில் குரு பகவானும் அமர்ந்து இருப்பதால் சில துலாம் ராசி அன்பர்கள் யாராவது ஒருவருடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் உண்டாகும். இதிலும் பொறுமை காப்பது மிகவும் நல்லது. பண விஷயத்தில் யாருக்கும் ஜாமீன் கொடுக்க வேண்டாம். பேச்சில் நிதானம் தேவை. மற்றவர்கள் விஷயங்களில் தலையிட வேண்டாம். மே மாதம் 5ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் மனைவி மக்களால் மகிழ்ச்சி ஏற்படும். உறவினர்கள் உதவிகரம் நீட்டுவார்கள். பொருள் வரமும் தனவரமும் தாராளமாக இருக்கும். உன்னதமான பல நல்ல காரியங்களை செய்வீர்கள். சில துலாம் ராசி அன்பர்களுக்கு அரசாங்கத்தில் வேலைவாய்ப்பு கிடைக்கும். மே மாதம் 5ஆம் தேதி மாலை முதல் மே மாதம் 8ஆம் தேதி அதிகாலை வரை தங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் எந்த ஒரு வேலையையும் எளிதில் திறம்பட வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். உடன் பிறந்த மூத்த சகோதர சகோதரிகளின் வழியில் ஆதாயம் அடைவீர்கள். வேலையாட்களின் மூலமாக நல்ல வருமானம் வரும். சில துலாம் ராசி என்பவர்களுக்கு வெளிநாட்டு பயணங்களின் மீது ஆர்வம் உண்டாகும். பந்தயத்திலும் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். மே மாதம் 8ஆம் தேதி அதிகாலை முதல் மே மாதம் 10ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் சில துலாம் ராசி என்பவர்களுக்கு பண விரயம் அல்லது பொருள் இழப்பு உண்டாகும். தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மே மாதம் 10ஆம் தேதி பகல் முதல் மே மாதம் 12ஆம் தேதி இரவு வரை தங்களது ஜென்ம ராசியிலேயே சந்திரன் அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். தாங்கள் விரும்பிய பொருள்களை வாங்கி மகிழ்வீர்கள். சில துலாம் ராசி என்பவர்களுக்கு மனதில் ஒருவித படபடப்பு இருந்து கொண்டே இருக்கும். குல தெய்வ வழிபாடு தங்களது இன்னல்களை தீர்க்கும். சிவபெருமான் வழிபாடு தங்களது குலத்தை காக்கும். நிதானத்துடன் காரியங்களை மேற்கொண்டு வெற்றிகளை தன்வசமாக்கிக் கொள்ளக்கூடிய விருச்சிக ராசி என்பவர்களே, தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு 6ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் புதனும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் குரு பகவானும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் ராசி அதிபதியான செவ்வாயும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் விருச்சிக ராசி அன்பர்கள் மேற்கொள்ளும் முயற்சிகளில் எளிதில் வெற்றி பெற்று நல்ல லாபமும் கிடைக்கப் பெறுவீர்கள். அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் தங்களுக்கு ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் முயன்றால் எளிதில் அந்த வேலைகள் நடைபெறும். குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும். திருமண வயது வந்தும் திருமணமாகாத அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். குழந்தைகளாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு ஏற்ற காலமாக தற்சமயம் உள்ளது. தெய்வ வழிபாடு அதிகரிக்கும். தெய்வ வழிபாட்டின் மூலமாக தங்கள் பல விஷயங்களை சாதிக்க இயலும். தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் அமர்ந்து இருப்பதால் விருச்சிக ராசி அன்பர்கள் மற்றவர்கள் விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது நல்லது. தங்களது பேச்சில் நிதானம் தேவை. தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சில அன்பர்களுக்கு குழந்தைகள் விலையிலும் செலவுகள் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு. மே மாதம் 5ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு சந்திரன் நல்ல நிலையில் அமர்ந்திருப்பதால் நல்ல பாக்கியசாலியாக தாங்கள் இருப்பீர்கள். செல்வம் குவியும். சங்கீதம், நாடகம் போன்றவற்றில் ஈடுபாடுகள் அதிகமாகும். சில விருச்சிக ராசி என்பவர்களுக்கு குழந்தை பேரும் உண்டாகும். தாயின் அன்பும் அரவணைப்பும் கிடைக்கப் பெறுவீர்கள். மே மாதம் 5ஆம் தேதி மாலை முதல் மே மாதம் 8ஆம் தேதி அதிகாலை வரை தங்களது ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் தங்களுக்கு பொருள் வரவும் தனவரவும் தாராளமாக இருக்கும். உறவினர்கள் உதவிக்கரம் நீட்டுவார்கள். வாழ்க்கையில் நல்ல வசதி வாய்ப்பு கிடைக்கும். சில விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அரசாங்கத்தில் வேலை வாய்ப்பும் அமையும். மே மாதம் 8ஆம் தேதி அதிகாலை முதல் மே மாதம் 10ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் தங்களுக்கு ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் இருக்கும். வெளியூர் பயணங்கள் மூலமாக நன்மைகள் நடைபெறும். எந்த ஒரு வேலையையும் எளிதில் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் வழியில் ஆதாயம் அடைவீர்கள். வேலையாட்களினாலும் நல்ல வருமானம் வரும். மே மாதம் 10ஆம் தேதி பகல் முதல் மே மாதம் 12ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் சில விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பண விரயம் அல்லது பொருள் இழப்பு உண்டாகும். சில அன்பர்களுக்கு தொலைத்தொடர்புகளாலும் பிரச்சனைகள் நிகழ வாய்ப்புகள் உண்டு. தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சுப்பிரமணியர் வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். குரு பகவான் வழிபாடு தங்களது இன்னல்களை தீர்க்கும். சமயோஜித புத்தியுடன் செயல்படக்கூடிய தனுசு ராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் சனி பகவான் மற்றும் ராகு பகவானும், ராசிக்கு 4ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு 5ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் புதனும் அமர்ந்து இருப்பதால் தனுசு ராசி அன்பர்களுக்கு அறிவில் தெளிவும் பேச்சில் இனிமையும் உண்டாகும். வாகன தொழில் புரிபவர்கள் நல்ல வருமானத்தை பார்க்கக்கூடிய காலமாக தற்சமயம் உள்ளது. சில தனுசு ராசி அன்பர்களுக்கு வீடு, வண்டி, வாகனம் போன்றவைகள் வாங்குவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகம். மண்ணை தொட்டாலும்
பொன்னாகக்கூடிய காலமாக தற்சமயம் தனுசு ராசி அன்பர்களுக்கு உள்ளது. இதனை தங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொண்டு வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான அனைத்து வகையான முயற்சிகளையும் மேற்கொள்ளுங்கள். தங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் குரு பகவானும், ராசிக்கு 8ஆம் இடத்தில் செவ்வாயும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் சில தனுசு ராசி அன்பர்கள் யாராவது ஒருவருடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் உண்டாகும். இதிலும் பொறுமை காப்பது மிகவும் நல்லது. தங்களது பேச்சில் நிதானம் தேவை. தங்களது ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது மிக மிக நல்லது. மே மாதம் 5ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு சந்திராஷ்டமாக இருப்பதால் சில தனுசு ராசி அன்பர்களுக்கு மனதில் ஒரு வித அச்சம் ஏற்படும். மீன் பழியும் சில அன்பர்களுக்கு வந்து சேரும். பொருள் இழப்பும் உண்டாகும். மொத்தத்தில் எச்சரிக்கையாக இருப்பது மிகவும் நல்லது. மே மாதம் 5ஆம் தேதி மாலை முதல் மே மாதம் 8ஆம் தேதி அதிகாலை வரை தங்களது ராசிக்கு சந்திரன் நல்ல நிலையில் அமர்ந்திருப்பதால் தங்களுக்கு தாராளமான பொருள் வரவும் தனவரவும் ஏற்படும். சில தனுசு ராசி அன்பர்களுக்கு குழந்தை பேரும் உண்டாகும். உறவினர்களும் நல்ல உதவி செய்வார்கள். தாயின் வழியில் நல்ல உதவிகள் கிடைக்கும். மே மாதம் 8ஆம் தேதி அதிகாலை முதல் மே மாதம் 10ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திரன் நல்ல நிலையில் அமர்ந்திருப்பதால் தங்களுக்கு பொருள் வரவும் தனவரமும் தாராளமாக இருக்கும். மனைவி மக்களால் மகிழ்ச்சி ஏற்படும். உறவினர்கள் உதவிகரம் நீட்டுவார்கள். உன்னதமான பல நல்ல காரியங்களை செய்வீர்கள். சில தனுசு ராசி என்பவர்களுக்கு அரசாங்கத்தில் வேலைவாய்ப்பு கிடைக்கும். மே மாதம் 10ஆம் தேதி பகல் முதல் மே மாதம் 12ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் தங்களுக்கு ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் உண்டாகும். வெளியூர் பயணங்கள் மூலமாக நன்மைகள் நடைபெறும். பந்தயத்திலும் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். உடன் பிறந்த மூத்த சகோதரிகளின் வழியில் ஆதாயம் அடைவீர்கள். எந்த ஒரு வேலையும் எளிதில் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். வேலையாட்களின் மூலமாகவும் நல்ல வருமானம் வரும். அரசாங்கத்தின் மூலமாக பெயரும் புகழும் கிடைக்கும். குல தெய்வ வழிபாடு தங்களது துயரை துடைக்கும். சிவபெருமான் வழிபாடு தங்களது குலத்தை காக்கும். துடிப்புடன் செயல்படக்கூடிய மகர ராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு 4ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் புதனும், ராசிக்கு 5ஆம் இடத்தில் குரு பகவானும் அமர்ந்து இருப்பதால் சில மகர ராசி அன்பர்களுக்கு அதிகாரத்துடன் கூடிய பதவிகள் தேடி வரும். தாய் மற்றும் மனைவியின் மூலமாகவும் நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். வாகனங்களாலும் நல்ல வருமானம் வரும். வேலை செய்யும் இடத்தில் தங்களது பணிகளை நிம்மதியாக மேற்கொள்வீர்கள். மேலதிகாரிகளின் ஆதரவும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கும். வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்யும் அன்பர்களுக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு அமையும். திருமண வயது முன்பும் திருமணமாகாத அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும். தங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் சனி பகவான் மற்றும் ராகு பகவானும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் செவ்வாயும், ராசிக்கு 8ஆம் இடத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் சில மகர ராசி அன்பர்களுக்கு தோற்றத்தில் இருந்த பொலிவு குறையும். சில அன்பர்கள் நேர்மையான முறையில் சம்பாதிக்கப்பட்ட பொருள்களையும் கூட இழக்க நேரிடும். தங்களது பேச்சில் நிதானம் தேவை. தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மே மாதம் 5ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். இதனால் தங்களுக்கு வாகன வசதிகள் பெருகும். கௌரவம் உண்டாகும். மனைவியால் மகிழ்ச்சி ஏற்படும். செய்யும் தொழிலினும் நல்ல வருமானம் வரும். மே மாதம் 5ஆம் தேதி மாலை முதல் மே மாதம் 8ஆம் தேதி அதிகாலை வரை தங்களது ராசிக்கு சந்திராஷ்டமாக இருப்பதால் சில மகர ராசி அன்பர்களுக்கு மனதில் ஒருவித அச்சம் ஏற்படும். எந்த ஒரு முக்கிய முடிவுகளையும் 2 நாட்கள் கழித்து எடுப்பது மிகவும் நல்லது. மே மாதம் 8ஆம் தேதி அதிகாலை முதல் மே மாதம் 10ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு சந்திரன் மிகவும் நல்ல நிலையில் அமர்ந்திருப்பதால் நல்ல பாக்கியசாலியாக இருப்பீர்கள். சில அன்பர்களுக்கு பொருள் வரவும் தனவரமும் தாராளமாக இருக்கும். சில அன்பர்களுக்கு குழந்தை பேரும் உண்டாகும். உறவினர்களும் நல்ல உதவி செய்வார்கள். தாயின் அன்பும் அரவணைப்பும் கிடைக்கப் பெறுவீர்கள். மே மாதம் 10ஆம் தேதி பகல் முதல் மே மாதம் 12ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். மனைவி மக்களால் மகிழ்ச்சி ஏற்படும். உறவினர்கள் உதவிகரம் நீட்டுவார்கள். பொருள் வரமும் தனவரமும் தாராளமாக இருக்கும். உன்னதமான பல நல்ல காரியங்களை செய்வீர்கள். சில மகர ராசி அன்பர்களுக்கு அரசாங்கத்தில் வேலைவாய்ப்பு கிடைக்கும். குல தெய்வ வழிபாடு தங்களது இன்னல்களை தீர்க்கும். துர்க்கை வழிபாடு தங்களுக்கு சிறப்பினை தரும். நிதானத்துடன் காரியங்களை மேற்கொண்டு வெற்றிகளை தன்வசமாக்கிக் கொள்ளக்கூடிய கும்பராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு 3ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் புதனும், ராசிக்கு 4ஆம் இடத்தில் குரு பகவானும், ராசிக்கு 6ஆம் இடத்தில் செவ்வாயும் அமர்ந்து இருப்பதால் கும்பராசி அன்பர்கள் மேற்கொள்ளும் முயற்சிகளில் எளிதில் வெற்றி காண்பீர்கள். அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் தங்களுக்கு ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் முயன்றால் எளிதில் அந்த வேலைகள் நடைபெறும். சில அன்பர்களுக்கு அதிகாரத்துடன் கூடிய பதவிகள் கிடைக்கும். யாருடைய தயவையும் எதிர்பாராதவராக தாங்கள் இருப்பீர்கள். பகைவர்களில் இல்லாத சூழ்நிலை சில கும்பராசி அன்பர்களுக்கு ஏற்படும். செல்வந்தர்களின் நட்பு கிடைக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகம். தங்களது ஜென்ம ராசியில் சனி பகவான் மற்றும் ராகு பகவானும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் தங்களது பேச்சில் நிதானம் தேவை. சில கும்பராசி அன்பர்கள் வேலையின் காரணமாக தங்களது சொந்த ஊரை விட்டு வெளியேற நேரிடும். நெருக்கமான உறவினர்களது பிரிவு உண்டாகும். தங்களது உடல் ஆரோக்கியத்தில்
சிறப்பு கவனம் செலுத்துவது நல்லது. மே மாதம் 5ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் தங்களுக்கு பொருள்வரமும் தனவரமும் தாராளமாக இருக்கும். நல்ல சுகமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். பகைவர்கள் தங்களை விட்டு விலகி செல்வார்கள். செய்யும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நண்பர்களின் சேர்க்கை அதிகரிக்கும். மே மாதம் 5ஆம் தேதி மாலை முதல் மே மாதம் 8ஆம் தேதி அதிகாலை வரை தங்களது ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் சில கும்பராசி அன்பர்களுக்கு சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். வாகன வசதிகள் பெருகும். மனைவியால் மகிழ்ச்சி ஏற்படும். செய்யும் தொழிலில் நல்ல வருமானம் வரும். தங்களுக்கு ஏதேனும் வழக்குகள் கோர்ட்டில் நடைபெற்றுக் கொண்டிருந்தால் அவற்றில் தங்களுக்கு சாதகமாக தீர்ப்புகள் கிடைக்கும். மே மாதம் 8ஆம் தேதி அதிகாலை முதல் மே மாதம் 10ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு சந்திராஷ்டமாக இருப்பதால் சில கும்பராசி என்பவர்களுக்கு மனதில் ஒருவித அச்சம் ஏற்படும். தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மொத்தத்தில் எச்சரிக்கையாக இருப்பது மிகவும் நல்லது. மே மாதம் 10ஆம் தேதி பகல் முதல் மே மாதம் 12ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 9ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருந்தாலும் சுமாரான பலன்களையே வழங்குகின்றார். சில அன்பர்கள் யாராவது ஒருவருடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் உண்டாகும். சில அன்பர்கள் மேற்கொள்ளும் காரியங்களில் சிறு சிறு இடையூறுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். விநாயகர் வழிபாடு தங்களது வினைகளை தீர்க்கும். குரு பகவான் வழிபாடு தங்களுக்கு மேன்மையை தரும். காலத்திற்கு தகுந்தாற்போல் முடிவுகளை மேற்கொள்ளக்கூடிய மீனராசி என்பர்களை தங்களது ஜென்ம ராசியில் சுக்கிரனும், ராசிக்கு 2ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் புதனும், ராசிக்கு 3ஆம் இடத்தில் ராசி அதிபதியான குரு பகவானும், ராசிக்கு 6ஆம் இடத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் மீனராசி என்பர்களுக்கு சிறப்பான இன்ப அனுபவங்கள் ஏராளமாக உண்டாகும். அத்துடன் புதிய பதவிகள் மற்றும் வாகன வசதிகளும் ஏற்படும். சில அன்பர்களுக்கு செய்யும் தொழிலில் மாற்றங்கள் நிகழ வாய்ப்புகள் உண்டு. திருமண வயது வந்தும் திருமணமாகாத அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். எவரை கண்டும் அஞ்சாத ஊக்கம் பிறக்கும். வெல்ல முடியாத பகைவர்களையும் தாங்கள் எளிதில் வென்று விடுவீர்கள். தங்களுக்கு பல வழிகளிலும் உதவிகள் கிடைக்கும். தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் செவ்வாயும், ராசிக்கு விரயஸ்தானத்தில் சனி பகவான் மற்றும் ராகு பகவானும் அமர்ந்து இருப்பதால் சில மீனராசி அன்பர்களை வஞ்சகர்கள் ஏமாற்றப்பட வாய்ப்புகள் உள்ளதால் சற்று கூடுதல் கவனத்துடன் எந்த ஒரு காரியத்தை மேற்கொள்வது மிகவும் நல்லது. தங்களது குழந்தைகள் வழியில் செலவுகள் அதிகரிக்கும். சில மீனராசி அன்பர்களுக்கு கவலைகள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டே இருக்கும். மே மாதம் 5ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன் ஆட்சி பெற்று அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். தங்களுக்கு தாராளமான பொருள் வரமும் தனவரமும் இருக்கும். நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். வாழ்க்கையில் உயர்ந்த நிலையினை அடைவதற்கான முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள். மே மாதம் 5ஆம் தேதி மாலை முதல் மே மாதம் 8ஆம் தேதி அதிகாலை வரை தங்களது ராசி 6ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் நல்ல சுகமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். பணவரவு நன்றாக இருக்கும். பகைவர்கள் தங்களை விட்டு விலகி செல்வார்கள். செய்யும் தொழிலில் நல்ல வருமானம் வரும். நண்பர்களின் சேர்க்கை அதிகரிக்கும். விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். மே மாதம் 8ஆம் தேதி அதிகாலை முதல் மே மாதம் 10ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். இதனால் தங்களுக்கு வாகன வசதிகள் பெருகும். கௌரவம் உண்டாகும். மனைவியால் மகிழ்ச்சி ஏற்படும். செய்யும் தொழிலிலும் நல்ல வருமானம் வரும். தங்களுக்கு ஏதேனும் வழக்குகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தால் அவற்றில் தங்களுக்கு சாதகமாக தீர்ப்புகள் கிடைக்கும். மே மாதம் 10ஆம் தேதி பகல் முதல் மே மாதம் 12ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு சந்திராஷ்டமாக இருப்பதால் சில மீனராசி அன்பர்களுக்கு மனதில் ஒருவித அச்சம் ஏற்படும். வீண் பழியும் சில அன்பர்களுக்கு வந்து சேரும். பொருள் இழப்பும் உண்டாகும். மொத்தத்தில் எச்சரிக்கையாக இருப்பது மிகவும் நல்லது. குரு பகவான் வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். சிவபெருமான் வழிபாடு தங்களது குலத்தை காக்கும். மே மாதம் 5ஆம் தேதி முதல் மே மாதம் 11ஆம் தேதி வரை உள்ள இந்த வாரத்திற்கான கிரகங்களின் நிலைகள். மேச ராசியில் சூரியன் மற்றும் புதன் அமர்ந்தும், ரிஷப ராசியில் குரு பகவான் அமர்ந்தும், கடக ராசியில் செவ்வாய் அமர்ந்தும், சிம்ம ராசியில் கேது பகவான் அமர்ந்தும், கும்ப ராசியில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் அமர்ந்தும், மீன ராசியில் சுக்கிரன் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றனர். இந்த வாரத்தில் சந்திராஷ்டமம் நிகழக்கூடிய ராசிகள். தனுசு ராசி அன்பர்களுக்கு மே மாதம் 5ஆம் தேதி மாலை 6:54 வரை சந்திராஷ்டமம் உண்டு. மகர ராசி அன்பர்களுக்கு மே மாதம் 5ஆம் தேதி மாலை 6:54 முதல் மே மாதம் 8ஆம் தேதி அதிகாலை 3:53 வரை சந்திராஷ்டமம் உண்டு. கும்பராசி அன்பர்களுக்கு மே மாதம் 8ஆம் தேதி அதிகாலை 3:53 முதல் மே மாதம் 10ஆம் தேதி பகல் 3 வரை சந்திராஷ்டமம் உண்டு. மீனராசி அன்பர்களுக்கு மே மாதம் 10ஆம் தேதி பகல் 3 முதல் மே மாதம் 12ஆம் தேதி இரவு 2:42 வரை சந்திராஷ்டமம் உண்டு. இந்த வாரத்திற்கான விரத தினங்கள். சுக்லபட்ச ஏகாதசி திதியானது மே மாதம் 8ஆம் தேதி வருகின்றது. சுக்லபட்ச பிரதோஷமானது மே மாதம் 10ஆம் தேதி வருகின்றது.